இது மகிமை நேரம். தேவ சமூகத்திலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் குறித்து நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்துக் கொண்டே வருகின்றோம். முதல் நாளிலே நாம் தியானித்தோம், தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு என்று சொல்லி. இரண்டாவது நாளிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த மூன்றாவது நாளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உபத்திரவத்திலே ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் தேவ சமூகம். ஏசாயா 43 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி வாசிக்கின்றோம். பாருங்க, எப்படிப்பட்டதான துன்பம்! தண்ணீரை கடக்கிறோம், அக்கினியில நடக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது எந்த பிரச்சனையும் ஒன்று என்ன செய்யாது, எதுவுமே செய்யாதுப்பா. நான் உன் கூட இருக்கிறேன். நீ தண்ணீரை கடந்து போகும்போது நான் உன் கூட இருக்கிறேன், அக்கினியிலே நடக்கும் போதும் நான் உன் கூட இருக்கிறேன், எந்த சேதமும் உன்னை அணுகாது என்று சொல்லி நம்முடைய உபத்திரவத்திலே ஆறுதலை கொடுக்கக்கூடியது ஒரு இடம் என்று சொன்னால் அது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. இந்த உலகத்திலே எனக்கு உபத்திரவங்களே இல்லை, நான் ரொம்ப சுபிட்சமா வாழ்றேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை என்று சொல்லி எந்த மனிதர்களாலும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அந்த மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கும் இல்லையா? நான் எல்லாம் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறேன்னு எந்த மனிதனும் கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவர்களை ஒரு திருப்தியற்ற வாழ்க்கைக்கு நேராக அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், வேலையின்மையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாக, இந்த உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உனக்கு உபத்திரமே கிடையாது, நீ என்ன ஃபாலோ பண்ணுனா, நீ என்ன பின்பற்றினா உனக்கு உபத்திரவமே இல்லை, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா சுபிட்சமா வாழ்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். சிலுவையில உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்தில் நீ வாழ்றியா, உனக்கு கண்டிப்பா உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் என்னுடைய அப்பா இல்லையா? அதனால எனக்கு உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கும். அந்த உபத்திரவத்தின் வழியாக அவர் நம்மை வழிநடத்துகிறதை நாம் என்ன செய்ய முடியும், உணர முடியும். இந்த உபத்திரவத்திலே நமக்கு ஆறுதல் எப்படி கிடைக்கும்? அவருடைய சமூகத்திலே அவரையே நாம் சார்ந்து இருந்தால் மாத்திரமே அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கின்றது உபத்திரவத்தில் ஆறுதல் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நம்முடைய உபத்திரவங்களில் எல்லாம் அவர் சமூகத்தில் வந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவரே ஆறுதல் அளிக்கின்றவர். இந்த ஆறுதல் மனிதர்களால் கொடுக்க முடியாது. ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய உபத்திரவ நேரங்களில சில மனிதர்கள் நமக்கு வந்து பெரியவங்களா இருக்கலாம், நம்மோடு கூட உள்ளவங்களா இருக்கலாம், நமக்கு சில அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். அவங்க நம்மளை விட்டு கடந்து போன உடனே மறுபடியும் நாம் ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையை தான் நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். மனிதர்கள்லாம் அவங்கவுங்க ஏதோ கடமைக்கு வருவாங்க, நமக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, அப்படியே நம்ம விட்டு கடந்து போவாங்க. ஆனா ஆண்டவர் மாத்திரம், அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்தால் மாத்திரம் அந்த உபத்திரவத்திலே அவர் ஆறுதல் அளிக்கின்றவராக இருக்கின்றார். அவர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நீ அக்கினியில நடக்கும் போதும் எதுவுமே உன்னை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறவர் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர் சொல்லுகிறார், நானே உன் கூட இருக்கிறேன்ப்பா, உன் கையை பிடித்து நான் வழி நடத்துகிறேன். உன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் நான் உன் கூட இருக்கிறேன். இந்த உபத்திரவத்திலே ஆறுதல் அவருடைய சமூகம். நீ என்னை மாத்திரம் தேடி வா, என்னுடைய சமூகத்திலே மாத்திரம் நீ அமர்ந்திரு, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். அது எப்படிப்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் சரி, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். சங்கீதம் 119:71 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. பாருங்க, அவருக்கு உபத்திரம் வந்தது நல்லதான். ஏன்?
அதனாலதான் அவருடைய பிரமாணங்களை எல்லாம் நான் கற்றுக்கொள்ள முடிந்தது, அவருடைய கற்பனைகளை எல்லாம் நான் கற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொல்கிறார். பாருங்க, உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவங்களின் வழியாக அவர் வழி நடத்தும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கும். அவருடைய சமூகம், நான் அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய உபத்திரம் எனக்கு உபத்திரவமாக தெரியாது. அது நிச்சயமாக அந்த அவருடைய சமூகம் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாத்திரம் இருக்கின்றது. பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த பொற்சிலையை வணங்காததினாலே அவர்கள் அந்த எரிகின்ற அக்கினி சூளையிலே 7 மடங்காக சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே என்ன செய்யறாங்க, அந்த போட்டு அவங்களை உபத்திரவப்படுத்தினாங்க. ரொம்ப உபத்திரமா, அவங்களுக்கு மனதில் எவ்வளவு பயம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த அக்கினியில 7 மடங்கு சொல்லித்தான் செஞ்சார் இல்லையா? மற்றவங்களுக்கு இருக்கிறத விட அந்த பனிஷ்மெண்ட் நான் 7 மடங்கு உங்களுக்கு நான் சூடாக்குவேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாரு. அப்போ ஒருவேளை அவங்களுடைய இருதயத்திலே கலக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எதையுமே பொருட்படுத்தவில்லை. என்னன்னா, இந்த உபத்திரவத்தின் ஊடே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறது, அவர் என்னை பலப்படுத்துவார், இந்த உபத்திரவத்திலிருந்து அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு இருந்தார்கள். பாத்தீங்களா? அதனாலே அந்த அவர்கள் மேல் அவர் வெளியே வர சொல்லியாச்சு. இப்ப அக்னியிலிருந்து தூக்கி போட்டாங்க, 3 பேரை தூக்கி போட்டாங்க. ராஜா பார்க்கிறான், அங்க 4 பேர் உலாவுறதை பார்க்கிறான். உடனே அவருக்கு ஆச்சரியமாய் விட்டது. உடனே அவங்கள என்ன செய்ச்சு, வெளியே வர சொல்லியாச்சு. வெளியே வந்தா அவங்களுடைய ட்ரெஸ் சின்ன கருகள் கூட இல்லை, அவங்களுடைய மேல அக்னியின் மனமே வீசல, தலைமுடி கருகி போகவில்லை. நமக்கு ஒரு சின்ன ஒரு எரிகிற தீயில நமக்கு ஒரு சின்ன நம்முடைய ட்ரெஸ்ல ஏதோ ஒரு பகுதி இல்லை நம்முடைய தலைமுடி பட்டுச்சுன்னா அப்படியே கருகி போயிடும்ல. ஆனா அவங்களிடத்துல அக்னியின் மனம் எதுவுமே வீசவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்க, அவர்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி இருந்ததினாலே அவருடைய உபத்திரவங்களில் எல்லாம் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவருடைய சமூகத்தை நேசித்து வாஞ்சித்து இருந்ததினாலே அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை உபத்திரவத்திலே ஆறுதல் அவருடைய சமூகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக அவர்களுக்கு இருந்தது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான உபத்திரவங்களினுடைய பாடுகளினுடைய கடந்து போகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவருடைய சமூகத்தை மாத்திரம் விட்டு விடாமல் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பீர்களானால் உங்களுடைய உபத்திரவத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு உபத்திரவத்திலே ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறதப்பா. நாங்கள் மனிதர்களிடத்திலே பேசி கொண்டிருந்தோம், எங்களுடைய கவலைகளையும் பாரங்களையும் கொட்டுவோம்னு சொன்னா ஒரு சில மணி நேரங்கள் எங்களோடு ஆறுதலாக பேசுவாங்க, அப்புறம் போயிடுவாங்கப்பா. ஆனா நீங்க எங்களோட உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்குமானால் அது உபத்திரவத்திலே ஆறுதலை கொடுக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய சமூகத்தில் மகிழ்ச்சியும்பா, உடைய சமூகத்திலிருந்து ஆறுதலையும் கூட, இன்னும் ஆண்டவர் உடைய சமூகத்திலிருந்து திருப்தியும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாள் தந்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை